சூர்யானாவோட கருப்பு படத்தோட டீசர் வெளியானதுல ஃபேன்ஸுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. என்ன டவுட்னா, இந்த ஒரு ஃப்ரேம்ல நம்ம சூர்யானா வந்து ஒருத்தரை பார்த்து பேசிட்டு இருக்காருல, அவர் ஆர்ஜே பாலாஜியா? ஆர்ஜே பாலாஜி தான் இந்த ஒரு படத்துக்கு வில்லன் ரோல் பண்ண போறாரா? இந்த மாணிக்கம் அதே மாதிரி இந்த ஒரு ஃப்ரேமை பாருங்க. நம்ம சூர்யானா ஒருத்தரோட கையை பிடிச்சிருக்காரு. கையை பிடிச்சிருக்கிறவர் இன்னொரு சூர்யாவா? சூர்யானா இந்த ஒரு படத்துல டபுள் ஆக்ட் பண்றாரா இல்லையா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான எக்ஸ்பிளேஷன் தான் இந்த ஒரு வீடியோ. அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா ஃபோன் சேனல் சூர்யா கண்டென்ட் போட்டு போட்டுருக்கலாம். அந்த ஒரு சேனல் வாட்ஸ்அப் குரூப் அனுப்பிச்சுக்கோ. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாமே மறக்காம வந்து ஜாயின் பண்ணிருங்க. ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃப்ரேமுக்கு முன்னாடி இருக்கிறவர் ஆர்ஜே பாலாஜி தான் அப்படிங்கிற ஒரு டவுட் ஏன் வருது அப்படின்னா, இந்த ஒரு போட்டோவை பாருங்க. இந்த ஒரு போட்டோ சூர்யானா வந்து லாயர் கெட்டப்ல இருக்காரு. இன்னொருத்தர் வந்து லாயர் கெட்டப்ல இருக்காருல, அவர் ஒரு சைடு ஆங்கிள் பார்க்கறது கிட்டத்தட்ட ஆர்ஜே பாலாஜி மணிக்கே தான் இருக்காரு. ஸோ அவருடைய பேக் ஹேர் ஸ்டைலும் இப்போ இந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு நம்ம சூர்யானா பேசிட்டு இருக்கல, அவங்க ரெண்டு பேரும் ஹேர் ஸ்டைல் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கு. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் ஆஃப் த ஃபேன்ஸ் வந்து இது ஆர்ஜே பாலாஜி தான் இருக்க போறாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இவர் வில்லன் ரோல் தான் பண்ண போறாரு அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, நம்ம சூர்யானா டாடி ஹவுஸ் அந்த மாதிரி ஒரு கெத்தான டயலாக் வந்து சொல்றாரு. அதே மணிக்கு மொத ஒரு காசிப் என்ன போயிட்டு இருந்தது அப்படின்னா, இந்த ஒரு படத்துக்கு விஜய் சேதுபதி அவர்கள் தான் வில்லன் ரோல் பண்ண போறாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் கால் ஷீட் கிடைக்காதனால விட்டுட்டாரு. ஸோ அந்த ஒரு ரோலை நானே பண்றேன் ஆர்ஜே பாலாஜி எடுத்து பண்றாரு அந்த மாதிரி அந்த டைம்ல ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அந்த ரூமரையும் இந்த ஒரு டீசரையும் பார்க்கும்போது கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் ஆர்ஜே பாலாஜி வில்லன் தான் பண்ண போறாரு அந்த மாதிரி சொல்றாங்க. வில்லனா பண்ணாருன்னா வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் அவர் ஒரு ஃபன்னி ஆக்ஷன்லேயே பார்த்துருக்கோம். இப்போ ஒரு வில்லனா பார்க்கும்போது அது ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அது ஒரு தியேட்டர் மெட்டீரியலா இருக்கும். ஸோ அதனால நாங்க வந்து வெயிட் பண்றோம். அதே மாதிரி டியூயல் ரோல் பண்றாரு அந்த ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அது கன்ஃபார்ம் தான் எனக்கு வந்து தோணுது. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு போட்டோவை பாருங்க. நம்ம வந்து கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுல வந்துட்டு இந்த கையை பிடிக்கிற கையில ஒரு காப்பு போட்டிருக்காரு பாருங்க. ஸோ அந்த காப்பு மாணிக்கே தான் இந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்ட சூர்யானாவும் காப்பு போட்டிருப்பாரு. ஸோ அதனால இவர் வந்து அவர் கையை பிடிக்காருங்கும் போது கிட்டத்தட்ட அது ஒரு டியூயல் ரோலா தான் இருக்கும் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நமக்கும் அது கிட்டத்தட்ட வந்து உண்மை மாணிக்கு தான் இருக்கு. பட் ஆனால் ஒரு டீசரை வச்சு ஒரு படத்தை நம்மளால ஜட்ஜ் பண்ணிடவே முடியாது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் நம்மளால வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். பட் ஆனால் இப்போ வரைக்கும் ஃபெஸ்டிவல் பிகின் ஆயிடுச்சு. தரமான சம்பவம் இருக்கு. ஸோ டீசர் நீங்க பார்த்துருப்பீங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது விஷயம் தோணுச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே அடுத்த வீடியோ நம்ம வந்து பேசலாம். டீசர் செம்மையா இருக்குது. அவ்வளவுதான். சாட்டிஸ்ஃபைட். நன்றி, வணக்கம்.